வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் நாட் சினிமா வித் மே திவ்யா. நம்ம இசைஞானி இளையராஜாவோட பாட்டுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தனி போதை. அவரோட பாட்டுக்களை கேட்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நகரவே நகராது அப்படின்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு விஷயம் தான் வந்து நம்ம இசைஞானி இளையராஜாவோட மியூசிக். இதுல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடல்களை வந்து வெளியிடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இசைஞானி இளையராஜாவோட பாட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து நீக்க கோரி மேல்முறையீட்டு மனு வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல. இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாடலாசிரியரும் வந்து அதுல உரிமை கோரினா என்ன ஆகும், பாடல் வரிகள், பாடகர்கள், மியூசிக் இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு உருவாகுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பாடல் ஆசிரியர் அதாவது லிரிசிஸ்டும் வந்து ஒரு பாட்டுக்கு உரிமை கேட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு பாட்டு அப்படின்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெறும் மியூசிக்கால மட்டும் இல்லாம அந்த லிரிக்ஸ் எழுதினவர், பாடினவங்க அப்படின்னு எல்லாரோட ஒட்டுமொத்த உழைப்புமே சேர்ந்துதான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மியூசிக்கையும் என்ஜாய் பண்ண வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அத ஒரு தனிநபர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொண்டாட நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரிதான் வந்து இந்த கருத்து வந்து வெளிப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.